ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான இறால் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அன்னாசி பூ, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு, தேங்காய், ஜீரகம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இறால் கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் வந்து உடம்புக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, இட்லி, ஆப்பம், சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சின்ன வெங்காயம் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இதோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதோட 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நம்ம வதங்குறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி வதக்கி பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம், அது கருங்கிடக்கூடாது. ஸோ அதனால நமக்கு லைட்டாக நம்ம செவந்து வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா செவந்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இறால் வேக வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைக்க ரெடி பண்ணிடலாம். தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இறால் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் தேங்காய் போடாமல் அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்ம கிரேவிக்குனால தேங்காய் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.